வணக்கம் நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சுல்ல நம்ம வீடியோ பண்ணி. பல பேர் நம்மக்கிட்ட மெசேஜ் பண்ணதாக இருக்கட்டும், டைம் கிடைக்கும் போது ஏதாவது ஒரு ட்வீட் பண்ணால் அதுக்கு கீழே கமெண்ட்டில் உங்கள் அப்டேட்டை மிஸ் பண்ணுறேன், உங்கள் வீடியோ ஏன் ரொம்ப நாளாக இல்லை. சில பேரெல்லாம் நினச்சிருப்பீங்க இவனுக்கு கண்டென்ட் கிடைக்கல அதனால வீடியோ பண்ணல, இனி அவன் அவ்வளோதான் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஆனால் நான் லாஸ்ட்டு வீடியோவில் ஷேர் பண்ணியிருப்பேன், ஒரு எமர்ஜென்சி ஒர்க் நடக்க போகுது, அதனால் எனக்கு டைமே இருக்க போகிறதில்ல. ஸோ ஏதாவது பெரிய அப்டேட் கிடைச்சா, டைம் கிடைச்சா கண்டிப்பாக வீடியோ பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். சண்டேவில் கூட எனக்கு ஒர்க் தான். இந்த ஒரு சண்டே தான் டைமே கிடைச்சது. தூங்க டைம் இல்லாமல் தான் போயிட்டு இருந்துச்சு. என்னவோ சாங் வந்த நேரமும் என்னவோ என் நல்ல நேரம். இன்றைக்கி ஃப்ரீயாக இருந்துச்சு, வீடியோ பண்ணிகிட்ருக்கேன். சாங்கும் கேட்டேன், செமையாக இருக்கா அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன். உங்களுடைய ஒப்பீனியனை நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஹானஸ்ட்டாக என்னுடைய பதிலை நான் அங்கே ஷேர் பண்ண போகிறேன். கோ டீம் ஃபர்ஸ்ட் சிங்கிள் விசில் போடுன்னு சொன்ன உடனே என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எப்படி இருந்துச்சு தெரியுமா? சாதாரணமாக விஜயனுடைய போஸ்டராக இருக்கட்டும், பாட்டாக இருக்கட்டும், டீசர் ட்ரெய்லர் படமாக இருக்கட்டும், ஃபேன்ஸான நாம விசில் போட்டு ஆட்டம் போட்டு கொண்டாடிட்டு இருப்போம். விசில் போடுன்னு வரும்போது சும்மாவாக இருப்போம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டில் இருந்தேன். பாட்டும் வந்துச்சு, கேட்டேன். யுவனுடைய மியூசிக் சொல்லவே வேணாம், சூப்பராக இருந்துச்சு, எந்த ஒரு குறையுமே இல்லை. ஏன்னா எல்லாருமே யுவன் எப்படி பண்ண போகிறாரு அப்படின்னா ஃபீல் இருந்துச்சு. ஆனால் செம்மையாகவே அவருடைய மியூசிக் பக்காவாக இருந்துச்சு. அண்ணனை பாட வச்ச விதம் கூட, வாய்ஸ் கூட சூப்பராக இருந்துச்சு. ஆஹா, செம்மையாக பாடியிருக்காரு அப்படின்னு தோணுச்சு ஸ்டார்டிங் எல்லாமே. ஆனால் எனக்கு ரொம்பவே இந்த பாட்டு கொஞ்சம் டிசப்பாயிண்ட் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருந்த ரீசன் பாட்டினுடைய லிரிக்கலில் தான். ஏன்னா படத்துக்காக இந்த பாட்டு இருந்துச்சா, விஜயண்ணா பாட்டி ஆரம்பித்ததுக்காக இந்த ஒரு பாட்டு இருந்துச்சான்னு தெரியல. வெங்கட் பிரபு பாட்டியில் விஜயனுடைய பாட்டியாக மாறிடுச்சு இந்த ஒரு பாட்டு, அவ்வளோதான், வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. ஏன்னா நீங்கள் லைன்ஸ் எல்லாமே கேளுங்க, சில இடங்கள் எல்லாமே பாருங்கள், தெளிவாக புரியும். விஜயண்ணா கட்சி ஆரம்பித்து பிரச்சாரம் பண்ணலன்னு இனி யாரும் சொல்லவே தேவையில்லை. இந்த பாட்டு கேட்டால் போதும் விஜயண்ணா பிரச்சாரம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் இந்த பாட்டு இருக்குது. ஸோ லிரிக் தான் கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகிடுச்சு. ஸ்டார்டிங்கும் ஓகே, எண்டிங்கும் பக்காவாக இருந்துச்சு. அண்ணனுடைய வாய்ஸில் விசில் போடுன்னு சொல்கிற விதமெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. சென்டர் தான் ஒரு மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி டான்ஸ், விஜயனோட ஹெங் லுக், பிரபுதேவா மாஸ்டரோட நம்ம அண்ணனுடைய டான்ஸ் சொல்லவே தேவையில்லை. கூட பிரசாந்த் பிரதர் எதிர்பார்க்கவே இல்லை, ரெண்டு பேருக்கு ஈக்குவலாக அவரும் பக்காவாக ஆடி இருப்பார். ஸோ எல்லாமே பக்கா. ஆனால் லிரிக் தான் ஏன் இப்படி அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ உங்களுடைய ஒப்பீனியனை ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்து கண்டிப்பாக சந்திப்போம். இன்னும் கொஞ்ச நாள் தான், அடுத்து நம்ம இன்ஃபர்மேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே.